இஸ்ரேல் ஈரான் போர். இதுவே இன்றைய உலகின் தலைப்புச் செய்தி. நொடிக்கு நொடி அப்டேட், நிமிடத்துக்கு நிமிடம் பிரேக்கிங் நியூஸ். வழக்கம் போல பலரும் இந்த போரையே மூன்றாம் உலக போருக்கான துவக்கமாக கூறத் தொடங்கிவிட்டார்கள். ஒரு பக்கம் இஸ்ரேல் இந்த முறையாவது ஈரானை முழுமையாக ஒழிக்காமல் விடாது என சிலர் கூச்சலிடுகிறார்கள். மற்றொரு பக்கம் ஈரான் இந்த முறை வெறுமனே பேச்சோடு விட்டுவிடாது, கடுமையான பதிலடி தரும் என மற்றொரு வட்டாரம் எதிர்பார்க்கிறது. இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற குழுக்களுடனான யுத்தங்களின் போது கூட. இப்படியொரு சூழ்நிலையில் பல்வேறு கணிப்புகளும் பயத்தை தூண்டக்கூடிய தலைப்புகளும் சமூக ஊடகங்களில் பெரிதும் பரவுகின்றன. இதனால் மக்கள் உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்ற குழப்பத்தில் உள்ளனர். உலகத்தார் நிகழும் சம்பவங்களை வைத்து எதிர்காலத்தை கணிக்க முயலுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலின் எதிர்காலம் குறித்து வேதாகமம் தெளிவான திட்டத்துடன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே எழுதி வைத்துள்ளது. மாகோ போர், அர்மகதான் யுத்தம், அந்திகிறிஸ்துவுடனான 7 ஆண்டுகால ஒப்பந்தம், எருசலேமில் மீண்டும் கட்டப்படும் யூத தேவாலயம், தானியேல் உரைத்த பாழாக்கும் அருவருப்பு, மகா உபவத்திர காலம், அதன் பின் எருசலேமை உலக தலைநகராக வைத்த 1000 வருட அரசாட்சி, இவையெல்லாம் வேதாகமத்தில் தெளிவாக முன்கூட்டியே கூறப்பட்டுள்ளன. இவற்றை பற்றி கிறிஸ்தவர்கள் அறிந்திருந்தாலும் அவை நிகழப்போகும் துல்லியமான கால வரிசையை, அதாவது அதன் டைம்லைன் புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் நாமும் உலகத்தார் போலவே ஒவ்வொரு செய்தியையும் பார்த்து குழம்புகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஆகையால் இனிவரும் காலங்களை பற்றிய தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இஸ்ரேலின் வரலாறு, அதனைச் சுற்றிய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் அதன் மீது நடைபெற்ற போர்களை பற்றிய பயணத்தை இஸ்ரேல் முழுமையான வரலாறு என்ற சீரிஸ் ஒன்றில் நாம் பார்த்து வருகின்றோம். இப்போது இஸ்ரேலின் எதிர்காலம் குறித்து, அவர்களுக்கு எதிராக வரவிருக்கும் தீர்க்க தரிசன யுத்தங்கள் குறித்து, இஸ்ரேலின் எதிரிகளுக்காக தேவன் தீர்மானித்திருக்கும் முடிவுகள் குறித்து மற்றும் இறுதியில் இஸ்ரேலின் மீட்பு குறித்து பைபிள் கூறும் இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களை இஸ்ரேல் முழுமையான வரலாறு என்ற சீரிஸ் 2இல் நாம் விரிவாக பார்க்கப் போகின்றோம். இன்றிலிருந்து ஜூன் 2025 மாதம் தொடங்கி இந்த தீர்க்க தரிசன வரலாற்றில் இனி நிறைவேற வேண்டிய முக்கிய நிகழ்வுகளை ஒன்றன் பின் ஒன்று காலவரிசைப்படி இன் சீக்வன்ஸ் பார்க்கப் போகின்றோம். இந்த வீடியோவில் முதலில் அவை எந்த வரிசையில் நடக்கப் போகின்றன என்பதை தெளிவுபடுத்துவோம். பின்னர் ஒவ்வொரு நிகழ்வையும் வேதவசனங்களின் அடிப்படையிலாக மிக தெளிவாகவும் ஆழமாகவும் விளங்கிக் கொள்வோம். அடுத்ததாக நிகழவிருக்கும் முக்கிய தீர்க்க தரிசன நிகழ்வில் உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று முழுமையாக அழிந்து போகும். அந்த நகரம்தான் சிரியா தேசத்தின் தலைநகர் டமாஸ்கஸ். இதைத்தான் வேதாகமத்தில் தமஸ்கு பட்டணம் என காண்கிறோம். ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமையுடைய இந்த நகரம் பல பேரரசுகளின் படையெடுப்புகளையும் சாம்ராஜ்ய விஸ்தரிப்புகளையும் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தீர்க்க தரிசனம் உள்ளது. தமஸ்கு நகரமாயிராமல் பாழான மண்மேடாகும். இந்த நகரம் குடியிருக்கும் நிலைக்கு உகந்ததல்லாமல் ஒரே நாளில் முற்றிலும் அழிந்து போகும் என்பதே அந்த தீர்க்க தரிசனம். இந்த சடுதியான அழிவு மத்திய கிழக்கில் ஒரு பெரும் கொந்தளிப்பை உருவாக்கும். அந்த கொந்தளிப்பு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும். அதுவே சால்ம்ஸ் 83 போர் என்று அழைக்கப்படும் யுத்தத்திற்கு இஸ்ரேலை நேரடியாக இட்டுச் செல்லும். இந்த யுத்தத்தை பற்றிய விவரம் சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது.
சால்ம்ஸ் 83 ஓர் என்றால் என்ன? இஸ்ரேலை சுற்றி இருக்கும் அதன் உடனடி அண்டை நாடுகள் ஒன்றிணைந்து இந்த தேசத்தின் பெயரை உலகில் இருந்து மறைந்து போக பண்ணுவோம் என்று சூளுரைத்து இஸ்ரேலை முற்றிலும் அழிக்க முயலும். இந்த யுத்தம் தொடர்பான முழு விவரங்களை நம் அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்க போவதால் இந்த சால்ம்ஸ் 83 போருக்கு பின் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம். இந்த யுத்தத்தின் முடிவில் இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளின் எதிர்ப்பையும் முறியடித்து தன் தேச எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்ளும். இந்த எல்லை விரிவுபடுத்தல் சாதாரணமானது அல்ல. மிக பெரிய அளவில் அதன் எல்லை விரிவடையும். இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றமாகும். இதைதான் நாம் கிரேட்டர் இஸ்ரேல் என அழைக்கிறோம். அந்த பரப்பை இஸ்ரேல் சால்ம்ஸ் 83 யுத்தத்தின் வெற்றியின் மூலம் தனதாக்கிக் கொள்ளும். இந்த வெற்றி எல்லை விஸ்தரிப்பு இஸ்ரேலுக்கு தன்னை சுற்றிலுமிருந்த எதிரிகளிடமிருந்து ஒரு தற்காலிக சமாதானத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் இஸ்ரேலின் பொருளாதார வளர்ச்சியும் மிக வேகமாக உயரும். ஆனால் அந்த சமாதானம் நிலைத்திருக்கப் போவதில்லை. இது ஒரு விதமான மௌன மின்னல். பின்வரும் இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வுக்கு முன்னோட்டம் மட்டுமே. சுற்றிலிருந்த அனைத்து பகைவர்களையும் ஒடுக்கிய பிறகு இஸ்ரேல் பயமின்றி பாதுகாப்பு பற்றிய கவலை இல்லாமல் வாழ பழகும். இப்போது இஸ்ரேலை பாதுகாக்கும் பேட்ரியட் மிசைல்ஸ், அயன் டோம், டேவிட் ஸ்லிங் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் தேவையில்லை என கருதும் ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், இஸ்ரேல் மதிலில்லாமல், அதாவது அயன் டோம் போன்ற பாதுகாப்பு மதிலில்லாமல் பாதுகாப்பற்று நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கும் போது இஸ்ரேலின் செல்வங்களையும் வளங்களையும் கொள்ளையடிக்க வடதிசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு எழும்பும். 9 நாடுகள் கொண்ட ஆணவமான கூட்டமைப்பு. ரஷ்யா, ஈரான், துருக்கி, லிபியா, சுடான் மற்றும் இதர நாடுகள் இவர்கள் அனைத்தும் சேர்ந்து இஸ்ரேல் மீது ஒரு பெரும் படையெடுப்பை நடத்துவார்கள். இதுவே எசேக்கியேல் 38 மற்றும் 39 அதிகாரங்களில் கூறப்பட்ட கோகு மாகோக் யுத்தம். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தங்கள் இராணுவ சக்தியால் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களுக்காக நேரடியாக போராடும் அவர்களின் தேவனே ஜெயத்தை கொடுப்பார். நிலநடுக்கம், பெரும் மழை, கல்மழை, அக்கினி மற்றும் கந்தகம்.
என இப்படி பூமி அதிர்ச்சி, கல்மழை, அக்கினி கந்தகம் என எல்லாவற்றையும் இஸ்ரேலின் எதிரிகள் மேல் வருஷிக்க பண்ணி இஸ்ரேலுக்கு ஜெயம் கொடுப்பார். அவர்களது எதிரிகளை தேவன் தானே தன் வல்லமையால் அழிப்பார். இந்த யுத்தத்திற்கு பிறகுதான் இஸ்ரேலியர்கள் மரித்தவர்களின் உடல்களை தேடி 7 மாதங்கள் வரை புதைப்பார்கள். அதேபோல் படையெடுப்பில் உள்ள ஆயுதங்களை 7 வருடங்கள் வரை எரித்துக் கொண்டிருப்பார்கள். இத்தனை அளவில் அதன் பகைவர்கள் அழிக்கப்படுவார்கள். இந்த கோகு மாகோக் யுத்தத்தில் பல வல்லரசு நாடுகள் தோல்வியடைந்த பின் உலக அரசியல் தராசும் உலக பொருளாதார அமைப்பும் ஒரு பெரும் ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளப்படும். அந்த குழப்பத்தின் நடுவே யூரோப்பிய யூனியனில் சேர்ந்த 10 நாடுகளின் கூட்டமைப்பு ஒரு புதிய உலக வல்லரசாக உருவெடுக்கத் தொடங்கும். இந்த கோகு மாகோக் யுத்தத்தில் தேவனுடைய கரத்தின் வல்லமையை நேரடியாக கண்ட இஸ்ரேலியர்கள் தங்கள் இருதயங்களை மீண்டும் தேவனிடத்திற்கு திருப்புவார்கள். இவ்வளவு நாட்கள் மறந்து போன தேவனை இப்போது அவர்கள் நினைவில் கொள்ளுவார்கள். தேவனும் அவர்களை நினைவு கூறுவார். அடுத்து நடக்க வேண்டிய முக்கிய நிகழ்வு இஸ்ரேலின் மீட்புக்கான தீர்ப்பு. இந்த மீட்பின் திட்டத்தை தான் தானியேலுக்கு 70 வார தீர்க்க தரிசனத்தின் மூலம் தந்திருந்தார். இந்த மீட்பை கொடுக்கப் போகும் மெசியாவிற்கு தான் இஸ்ரேலியர்கள் பல்லாண்டு காலம் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலின் மீட்பு எப்பொழுது வரும்? கோகு மாகோக் யுத்தம் முடித்த பிறகு தங்கள் மீட்பை பெற இஸ்ரேலியர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? அதை பற்றிதான் நமது அடுத்த காணொளியில் தொடர்ந்து பார்க்கப் போகின்றோம். இணைந்திருங்கள். அதுவரை எங்களோடு. எங்கள் கண்களை திறந்தருளும்.